ஹாய், ஹலோ, வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா, வாட் இஸ் இன்சைட் மை மேக்கப் பேக் இந்த வீடியோ தான் பார்க்க போறோம். ஆக்சுவலாக என்னோட லிப்ஸ்டிக் ஷேட் என்ன, ஃபவுண்டேஷன் ஷேட் என்ன அப்படின்னு சொல்லி எங்கள் சிஸ்டர் ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அது டஸ்கி ஸ்கின் டோன் இருக்கவங்களுக்கும் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கும் இந்த ஷேட் ஆப்டாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக பை பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஒரு ஒரு ப்ராடக்ட்ட நான் என்னென்ன யூஸ் பண்றேன் அப்படின்றத நான் வீடியோல சொல்றேன். ஆ ஃபர்ஸ்ட் வந்துட்டு மாய்ஸ்சரைசர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஆ நான் வந்துட்டு அதிகமா மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ண மாட்டேன். ஏன் அப்படின்னா, எனக்கு நெறைய பிம்பிள்ஸ் இருக்கும். வீடியோல பார்த்தாலே தெரியும். மாய்ஸ்சரைசர் நான் யூஸ் பண்ணும்போது எனக்கு நெறைய பிம்பிள் வருது. அதனால நான் மாய்ஸ்சரைசர் ஸ்கிப் பண்ணிப்பேன் ஆக்சுவலா. ஆ எப்போ நான் மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணுவேன் அப்படின்னா, அ எனக்கு வந்து நான் எப்போ ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணி, எப்போ வந்து நான் ஹை மேக்கப் போடுறேனோ, அப்போ மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணி ஸ்கின்ன நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம அந்த டைம்ல மட்டும் தான் நான் மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணுவேன். நான் என்ன மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்றேன் அப்படின்னா, பாண்ட்ஸோட மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்றேன். ஆ இந்த மாய்ஸ்சரைசர் வந்து எல்லா ஷாப்லயும் கிடைக்கும். இதுல ஹைட்ராலிக் இருக்கு. சூப்பர் லைட் ஜெல் பாண்ட்ஸ் மாய்ஸ்சரைசர். இது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஆ இது மோஸ்ட்டா எல்லா ஷாப்லயுமே கிடைக்கும். ஆ என்னோட ஸ்கின் டோனுக்கு ஓகே தான். பட் அதிகமா டெய்லி யூஸ் பண்ணேன் அப்படின்னா, எனக்கு வந்துட்டு பிம்பிள் வருது. அதனால நான் இந்த மாய்ஸ்சரைசர் வந்து இந்த மாரி மேக்கப் போடும்போது மட்டும் யூஸ் பண்ணிக்கிறேன். இதான் நான் யூஸ் பண்ற மாய்ஸ்சரைசர். ஆ நெக்ஸ்ட்டு என்ன போடலாம் அப்படின்னா, கன்சீலர். நான் என்ன கன்சீலர், என்ன ஷேட் யூஸ் பண்றேன் அப்படின்னா, இதுல கன்சீலர் நான் வச்சிருப்பேன். இது வந்து ஃபிட்மியோட கன்சீலர். வீடியோல தெரியுதா? இது வந்து ஃபிட்மியோட கன்சீலர். இதோட பிரைஸ் என்ன அப்படின்னா 600 இதோட பிரைஸு. இதுவும் வந்துட்டு மேப்ளின் நியூயார்க்கோட கன்சீலர் தான் ஆக்சுவலா. இதுல வந்துட்டு இதோட ஷேட் எனக்கு இது நான் வந்துட்டு டைரக்டா ஷாப்க்கு போய் என்னோட ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணி வாங்கியிருந்தேன். இந்த ஷேட் எங்க நோட் பண்ணியிருக்காங்கன்னு தெரியல. ஓகே, இதோட ஷேட் எனக்கு நோட்டட் ஆச்சு அப்படின்னா நான் உங்களுக்கு கண்டிப்பா சொல்றேன். இல்லைன்னா நான் கமெண்ட் செக்ஷன்லயோ இல்லை டிஸ்கிரிப்ஷன்லயோ வந்துட்டு நான் இதை பின் பண்றேன், கன்சீலருடைய ஷேட் மட்டும். நெக்ஸ்ட் வந்துட்டு என்னோட ஃபவுண்டேஷன் ஃபவுண்டேஷன் வச்சிருப்பேன் இதுல. இதுவும் மேப்ளினோடது தான், மேப்ளின் நியூயார்க்கோடது. 30H லூமின் ஃபவுண்டேஷன் SPF 16 330 ஷேட் வந்துட்டு 330. என்ன மாதிரி டஸ்கி ஸ்கின் இருக்கவங்க, அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த மாதிரி பிம்பிள் இருக்கவங்க, அந்த மாதிரி டார்க் ஐஸ் இருக்கவங்க, அவங்க எல்லாருக்குமே இந்த ஷேட் வந்து கொஞ்சம் நல்லாவே ஆப்டா இருக்கும். இதுல வந்துட்டு நல்ல ஸ்கின்னுக்கு வந்து ஸ்கின்னோட ஃபுல்லா செட் ஆயிருக்கும் எல்லாமே. நம்ம ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ண மாதிரியே தெரியாது. அதனால இந்த டஸ்கி ஸ்கின் டோன் என்ன மாதிரி யார் யாரெல்லாம் இருக்கீங்களோ அவங்களுக்கு இந்த ஷேட் வந்துட்டு கண்டிப்பா கரெக்டா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஆன்லைன்ல கூட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நான் டைரக்டா ஷாப்ல போயிட்டு தான் ஃபவுண்டேஷன், கன்சீலர், லிப்ஸ்டிக் இதெல்லாம் வந்துட்டு நான் அப்ளை பண்ணி பார்த்து வாங்கினேன். பிகாஸ் நான் ரொம்ப நாளா தேடிட்டு இருந்தேன் என்னோட ஷேடுக்கு எந்த ஃபவுண்டேஷன் கரெக்டா இருக்கும் அப்படின்னு. ஏன்னா நான் நிறைய ஷேட் ஃபவுண்டேஷன் போடும்போது எனக்கு வந்துட்டு ரொம்ப கிரீஸியா இருக்க மாதிரி இருக்கும், இல்ல ரொம்ப ஒயிட்டா ரொம்ப கோஸ்ட் மாதிரி தெரியுற மாதிரி இருக்கும், இல்லைன்னா அதை அப்படியே பார்த்தாலே தெரியும் நான் ஃபவுண்டேஷன் போட்டிருக்கேன் அப்படின்றது. ஸோ அதனால நான் டைரக்டா ஷாப்க்கே போயிட்டு எந்த ஃபவுண்டேஷன் எனக்கு கரெக்டா இருக்கு அப்படின்றத அப்ளை பண்ணி பார்த்து வாங்கினேன். உங்களுக்கு வேணும்னு டைரக்டா ஷாப்க்கு போயும் நீங்க அப்ளை பண்ணி பார்த்து வாங்கிக்கலாம், இல்லைன்னா ஆன்லைன்லயும் பை பண்ணிக்கலாம். எந்த மாதிரி ஸ்கின் டோன் இருக்கீங்க அப்படின்னா, நான் இப்போ எந்த மேக்கப்புமே பண்ணல, என்னோட பேட் ஸ்கின்ல தான் இருக்கேன். என்ன மாதிரி ஸ்கின் டோன் யார் யாருக்கு இருக்கோ அவங்க நீங்க இந்த ஷேட் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் என்ன வச்சிருக்கேன் அப்படின்னா காம்பேக்ட். அதே காம்பேக்ட் தான். இது வந்து மேப்ளின், சேம் மேப்ளின் தான். ஃபிட்மி மேப்ளின். இது வந்துட்டு 330 டாஃபி பவுடர். இதோட ஷேட் வந்துட்டு இந்த காம்பேக்டோடது 330 டாஃபி பவுடர். இதுதான் வந்துட்டு இந்த ஷேடு, காம்பேக்டோட ஷேடு.
உங்களுக்கு வேணும் அப்படின்னா கண்டிப்பா பை பண்ணிக்கோங்க. நான் ஆன்லைன்ல இருந்தா செக் பண்ணி உங்களுக்கு வேணும் அப்படின்னா லிங்க் கூட நான் ஷேர் பண்றேன். சரியா? ஆ நல்லா இருக்கும். சூப்பர்வா இருக்கும். ஆ ஒரு தடவ ட்ரை பண்ணி பாருங்க. என்ன மாரி ஸ்கின் டோன் இருக்கவங்களுக்கு கண்டிப்பா மேக்கப் பண்ணணும்னு ஆசை இருக்கும். அப்படி ஆசை இருக்கவங்க கண்டிப்பா வந்துட்டு ட்ரை பண்ணி பாருங்க. வீட்லயே ஒன்ஸ் செக் பண்ணி பாருங்க. எப்படி நம்மளுக்கு ஷேட் கரெக்ட்டா இருக்கா? நம்மளுக்கு ஆப்ட்டா இருக்கா? அப்படின்றது நீங்க ஒரு தடவ அப்ளை பண்ணி ஷாப்ல அப்ளை பண்ணி பார்த்துக்கோங்க. இல்ல ஆன்லைன்ல பர்ச்சேஸ் பண்றீங்க அப்படின்னா, வீட்ல நீங்க கொஞ்சம் ஃப்ரீயா இருக்க டைம்ல இந்த மாதிரி மேக்கப் போட்டு பார்த்துட்டு, அ அப்புறம் நீங்க ஃபங்ஷன் போகும்போது மேக்கப் பண்ணிட்டு போறதுக்கு கரெக்ட்டா இருக்கும். அ நெக்ஸ்ட் என் பேக்ல என்ன இருக்கு அப்படின்னா, என்ன காட்டுறது? அதுக்கு காம்பேக்ட் போடுறதுக்கு பிரஷ் வச்சிருக்கேன். அப்புறம் ஃபவுண்டேஷன் அப்ளை பண்றதுக்கு ஸ்பாஞ்ச் வச்சிருக்கேன். இது இன்னும் வாஷ் பண்ண கூட இல்ல. அப்படியே தான் இருக்கு போட்டது. இது 2ம் வச்சிருக்கேன். அப்புறம் என்ன வச்சிருக்கேன் அப்படின்னா, இந்த நெயில் எக்ஸ்டென்ஷன் வச்சிருக்கேன். அது சும்மா ஏதாவது ஃபங்ஷன் அப்படின்னா, சும்மா நெயில் எக்ஸ்டென்ஷன் போட்டுக்கலாம் அப்படின்றதுக்காக. ஆ நெக்ஸ்ட் என்ன வச்சிருக்கேன் அப்படின்னா, மஸ்காரா. இதெல்லாம் வந்து ரொம்ப பிராண்டட்லாம் கிடையாது. சும்மா ஆர்டினரி ஷாப்ல வாங்குன மஸ்காரா. நெக்ஸ்ட் வந்துட்டு டாஸ்லரோட ஐலைனர் ஆஸ் யூசுவல் என்னோட கெட் ரெடி வித் மீல பார்த்துருப்பீங்க. இந்த டாஸ்லரோட ஐலைனர் தான் நான் போட்டுட்டு இருக்கேன். ஸோ இது எல்லாருக்குமே தெரிஞ்சுக்கும். என்னோட வீடியோ பார்த்த எல்லாருக்குமே தெரிஞ்சுக்கும். நெக்ஸ்ட் வந்துட்டு ஐப்ரோ ஃபில் பண்றதுக்கு ஐப்ரோ பென்சில். இதுவும் சேம் சும்மா நார்மல் ஷாப்ல தான் வாங்கினேன் நானு. ரொம்ப பிராண்டட்லாம் கிடையாது. எனக்கு ஐப்ரோஸே கிடையாது. இதுக்கு நான் ஐப்ரோ பண்ணியிருக்கேன். அதனால என்னோட ஐப்ரோஸ் வந்து கொஞ்சம் தெரியுது. ஆ கொஞ்சம் க்ரோ ஆயிடுச்சு அப்படின்னா எனக்கு ஐப்ரோ இருக்கிறது தெரியாது. அப்படியே இப்படி இப்படி தான் இருக்கும். அது ஐப்ரோஸ் ஃபில் பண்ணி காமிச்சா தான் எனக்கு ஐப்ரோ வந்து ஒரு ஷேப்பாவே தெரியும். அதனால கொஞ்சம் ஐப்ரோஸ் ஃபில் பண்ணுவேன். என்ன மாதிரி ஐப்ரோஸ்லாம் யாருக்கும் இல்ல. இவங்க கொஞ்சம் ஐப்ரோஸ் நல்லா திக்கா, ஷார்ப்பா இருக்கும். எனக்கும் இல்ல அப்படின்னு யாராவது ஃபீல் பண்ணீங்கன்னா கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் என்ன வச்சிருக்கேன் அப்படின்னா, பெர்ஃப்யூம் வச்சிருக்கேன். ஆ இந்த பெர்ஃப்யூம் வந்துட்டு என்னோட ஹஸ்பண்ட் எனக்கு ப்ரெசென்ட் பண்ணது. அவரு வாங்கி தந்தது. லிப் லைனர் யூஸ் பண்ணுவேன் நானு. நெக்ஸ்ட் வந்துட்டு லிப்ஸ்டிக். மை மோர் ஃபேவரைட் லிப்ஸ்டிக் இல்லன்னா நான் இல்ல, நான் இல்லனா லிப்ஸ்டிக் இல்லன்ற மாரி எனக்கு லிப்ஸ்டிக்ல அவ்ளோ பைத்தியம். யாராவது எனக்கு ஏதாவது பர்த்டேக்கு கிஃப்ட் பண்ணணும்னு நெனச்சீங்கன்னா, எனக்கு வந்து பிராண்டான லிப்ஸ்டிக்கா நெறைய வாங்கி குடுங்க. டிஃபரெண்ட் டிஃபரெண்ட்டா அதுவும் வந்துட்டு மெரூன் ஷேடு, அப்புறம் வந்துட்டு ஆ அ டார்க் ஆ டார்க் கலர் ஷேட் எல்லாம் எனக்கு வாங்கி கொடுங்க. கண்டிப்பா உங்களுக்கு பர்த்டேக்கு எனக்கு ஏதாவது கிஃப்ட் பண்ணணும்னு தோணுச்சு அப்படின்னா, கண்டிப்பா எனக்கு லிப்ஸ்டிக் வாங்கி கொடுத்தீங்கன்னா, வேர்ல்ட் பெஸ்ட் கிஃப்ட் எனக்கு அதுதான். ஏன்னா எனக்கு லிப்ஸ்டிக்னா அவ்வளோ பிடிக்கும். நான் எந்த டைம்லயுமே சோகமா இருந்தாலும் சரி, லிப்ஸ்டிக் போடாம நான் எங்கேயுமே போனதே கிடையாது. எனக்கு லிப்ஸ்டிக்னா அவ்வளோ பிடிக்கும். ஆ இப்போ வந்துட்டு இது வந்து சும்மா ஒரு நார்மல் ஷாப்ல வாங்கினது தான். மீதி எல்லாமே கொஞ்சம் நார்மல் ஷாப்ல வாங்கினது தான். பிராண்டட் லிப்ஸ்டிக்ஸ் வந்துட்டு இருக்கு. அதையும் காட்டுறேன். இது வந்து நார்மல் லிப்ஸ்டிக் ஒரு இதுல வாங்கினது தான் ஒரு ஷாப்ல. அதுக்கப்புறம் இதுவும் அதே மாதிரி தான். லிப்ஸ்டிக்கே எடுக்காம போயிட்டேன். அப்போ என்னடா பண்றது? லிப்ஸ்டிக் இல்லன்னா தான் இல்லையே! அதனால வந்துட்டு எனக்கு லிப்ஸ்டிக் வேணும். இப்பயே வேணும் அப்படின்ட்டு போய் ஒரு கடையில வாங்குனேன். இது கொஞ்சம் மட்டியான லிப்ஸ்டிக் தான். ரொம்பலாம் லாங் ஸ்டே இருக்காது. இது இது வந்து ஒரு ரெட் கலர் ஷேடு. இதெல்லாம் ஒண்ணொண்ணா இப்ப போட்டு காமிக்கிறேன். அடுத்தது இது வந்துட்டு கிஸ் பியூட்டியோட மேட் லிப்ஸ்டிக் இது. நெக்ஸ்ட் வந்து Zudio வாங்குனது. ஆ சூப்பர்ப் ஷேட்ன்னு சொல்வேன். இது வந்து ஏதாவது ஃபங்ஷன் அப்டின்னா நான் இத யூஸ் பண்ணுவேன். ஏன்னா இது வந்து ரொம்ப டார்க்கா இருக்கும். சும்மாலாம் போட்டுட்டு போனா ஏதாவது பைத்தியமா இவ்ளோ டார்க்கா போட்டுருக்க சும்மாவே நான் வந்து லிப்ஸ்டிக் வைக்கணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதனால இவ்ளோ டார்க்கா போட்டுட்டு இருந்தேன் அப்டின்னா, எல்லா டைமும் போட்டுட்டு இருந்தேன்னா, அப்படியே பார்க்குறவங்க எல்லாம் அப்படியே இப்படியே என்னைய தான் பார்ப்பாங்க. அவ்ளோ டார்க்கான ஷேடு சூப்பர்வா இருக்கும். ஃபங்ஷன் டைம்ல யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பெர்ரி பிளாஸ்ட். இதோட ஷேட் வந்து பெர்ரி பிளாஸ்ட் B02 இதோட ஷேட். உங்களுக்கு வேணும் ஆன்லைன்ல இருக்கு அப்படின்னா பாக்குறேன். ஆன்லைன்ல இல்ல அப்படின்னா, நீங்க டைரக்ட்டா Zudio போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. டஸ்கி ஸ்கின் இப்ப சொல்ற ப்ராடக்ட் எல்லாமே வந்துட்டு, டஸ்கி ஸ்கின் டோனுக்கு சூப்பர்வா இருக்கக்கூடிய ப்ராடக்ட் தான். நான் என்ன யூஸ் பண்றேனோ, அத தான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ இது ஒண்ணு. இன்னொன்னு வந்து லிப்ஸ்டிக் அது எங்க வச்சேன்னு தெரியல. மேப்ளினோடது இன்னொரு லிப்ஸ்டிக் நான் வச்சிருக்கேன். அது வந்து பிங்க் ஷேடு. அத நான் எங்க வச்சேன்னு தெரியல. எங்க போறேனோ அங்க ஒண்ணு போட்டுட்டு, அப்புறம் இல்ல இல்லன்னு சொல்லி இன்னொன்னு வாங்கிட்டு இருக்கேன்.
ஓகே. இதுதான் வந்து என்ட்ட ஒரு 5 லிப்ஸ்டிக் இருக்கு. அது இல்லாம இன்னும் இருக்கு. அது வந்து என்னோட இன்லாஸ் வீட்ல வந்து இருக்கு. அ கொஞ்சம் அதெல்லாம் அங்க விட்டுட்டு வந்துட்டேன். இது வந்து இங்க இருந்தா ஏதாவது ஃபங்ஷன்னா இது போட்டுக்கிறதுக்காக இது. அதுக்கப்புறம் வந்துட்டு இது தவிர ஏதோ ஒரு ஃபேஸ் வாஷ் வந்து என்னோட இதுல இருக்கு. இவ்வளோதான் என்னோட மேக்கப் பேக்ல இருக்கு. காலி ஆயிடுச்சு. பார்த்துக்கோங்க. என்னோட மேக்கப் பேக்ல இவ்வளோதான் இருக்கு. நெக்ஸ்ட் உங்களுக்கு வேற ஏதாவது வீடியோ வேணும், நான் என்ன யூஸ் பண்றேன் என்னன்னு தெரியணும் அப்படின்னா கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. வேற ஏதாவது உங்களுக்கு என்னோட ஸ்கின் டோன் ரிலேட்டடா உங்களுக்கு ஏதாவது தெரியணும், இல்ல நான் என்ன ஹேர் கேர் பண்றேன் அப்படின்னு தெரியணும் அப்படின்னா கண்டிப்பா எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. நான் கண்டிப்பா ஷேர் பண்றேன். இப்போ வந்துட்டு இந்த லிப்ஸ்டிக்ஸ் வந்துட்டு நான் ஒன்னொன்னு ஒரு ஷேட் வேணா போட்டு காட்டுறேன் உங்களுக்கு என்னென்ன ஷேடு எல்லாமே அப்படின்றத. இது வந்து ஒரு மட்டி லிப்ஸ்டிக் இல்லையா, நான் சொன்னேன் இல்லையா மட்டி லிப்ஸ்டிக். இது வந்து ஒரு மாதிரி ஒரு மாதிரி ரெட் கலர் மாதிரி இருக்கும். ரெட்டுன்னு சொல்ல முடியாது, பிங்க்னு சொல்ல முடியாது. புரியுதா ஷேடு? தெரியும்னு நினைக்கிறேன். இது ஒன்றும் லாங் ஸ்டேலாம் இருக்காது. சும்மா அப்போதைக்கு லிப்ஸ்டிக் இல்லை அப்படின்னா நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ரெட். இந்த ஷேடு வந்து கிஸ் பியூட்டியோடது ரெட். நல்ல ரெட் கலர். நெக்ஸ்ட் வந்துட்டு இது வந்து ஒரு மாதிரி மெரூன் ஷேடு எனக்கு மோஸ்ட் ஃபேவரட். இந்த ஜுடியோ லிப்ஸ்டிக் இருக்கு இல்லையா, அதுக்கு அடுத்த வந்து ஃபேவரட் வந்துட்டு எனக்கு இந்த லிப்ஸ்டிக் தான். இது ஒரு மாதிரி மெரூன் ஷேட் மாதிரி இருக்கும், நல்லா இருக்கும். டெய்லி யூஸ்க்கு நான் இதுதான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். வெளியே எங்கேயாவது போனாலும் வந்தாலும் இந்த லிப்ஸ்டிக் தான் யூஸ் பண்ணுவேன். நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த ஷேடு நல்ல டார்க். வீடியோல பார்த்தாலே தெரியுது அவ்வளோ டார்க்கா தெரியுது. நல்ல டார்க் பிங்க் மெரூன் அந்த மாதிரி வேணா வச்சுக்கலாம். நல்ல டார்க்கா தெரியும். போட்டா சூப்பரா இருக்கும். நம்மளுக்கு வேற மேக்கப்பே போட தேவையில்ல. இப்போ உங்களுக்கு நல்லா அழகா தெரியணும்னு வச்சுக்கோங்களேன், எதுவுமே மேக்கப் போடாதீங்க. அழகா நல்ல டார்க்கான லிப்ஸ்டிக்கா போட்டு உங்களோட ஸ்கின் டோனுக்கு எந்த லிப்ஸ்டிக் ஆப்பா இருக்கோ அந்த லிப்ஸ்டிக் போட்டு அழகா ஒரு பொட்டு வச்சு சந்தனம் வச்சுக்கோங்க. அழகா ஹேர் டூ பண்ணிக்கோங்க. அப்படியே அழகா தெரியுவீங்க. அவ்வளவுதான். அழகா தெரியணுமா, இதான் டிப்ஸ். இவ்வளவுதான் என்னோட வாட் இஸ் இன்சைட் மை மேக்கப் பேக் வீடியோ. உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா ஹார்ட் கமெண்ட் பண்ணுங்க. இன்னொரு வீடியோல கண்டிப்பா பார்க்கலாம். டாடா, பாய்.